இன்று பைபிள் ஸ்டடியில் பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு சவுலினுடைய கடைசி ஆசை இல்லைன்னா கடைசி விருப்பம் அப்படின்னு சொல்லி. இது 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதாவது சவுல் கடைசி நாளில் அவர் சாமுவேலை சந்தித்தாரா, அல்லது சாமுவேலை போல ஏதோ ஒரு அசுத்தாவி சாமுவேல் அப்படின்ற பேரில் பேசினதா, சவுலுடைய மரணம் ஏன் இறந்து போனார் அப்படின்ற காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்தது யாரு அப்படின்ற காரியத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ சவுலுடைய மரணம் ஏன் பேசினது யாரு அப்படின்னு சொல்லி, அதாவது சாமுவேலா அல்லது சாமுவேலை போல ஏதாவது ஒரு அசுத்தாவி அவருடைய பேரில் மாறு வேஷத்தில் சவுலோட இல்லைன்னா அந்த சிறியோட பேசினதா அப்படின்றது இந்த காரியம் இந்த பைபிள் ஸ்டடியில் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொமோஷனல் வீடியோ ஒன்று இருக்குது. அது நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம இதிலிருந்து நம்ம நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்டோரியினுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி, அதாவது 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அதை வாசிக்கிறேன். அந்நாட்களில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்போது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோட கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் என்றான். தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாக அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்கு உன்னை என்னாலும் எனக்கு மெய்காவலனாக வைப்பேன் என்றான். சாமுவேல் இதற்கு முன்னே மரித்து போனான். இஸ்ரவேல் எல்லோரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் ஈராதபடிக்கு துரத்தி விட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 3 வசனம். ஸோ அதனுடைய பின்னணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாட்களில் 3 பேர் இருந்தாங்க. 3 முக்கியமானவங்க அப்படின்னாக்க, 1 சவுல் ராஜா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசியாகிய சாமுவேல், அப்புறமா தாவீது அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர் இருந்தாங்க. இது 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சவுல் கர்த்தருடைய குரலை கேட்டு கர்த்தர் சொல்லுகிற காரியத்தெல்லாம் என்னென்ன சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனத்தை எப்படி ஆளணும், இஸ்ரேல் தேசத்தை எப்படி ஆளணும் அப்படின்ற காரியத்தெல்லாம் கேட்டு சவுல் செய்யணும். அது ராஜானுடைய கடமை, முக்கியமான கடமை. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை ராஜா கேட்டு கீழ்ப்படிந்து செய்யணும். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுடைய கடமை என்ன அப்படின்னா, கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சவுலுக்கும் தேசத்துக்கும் அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கும் அங்கே இருக்கிற நபர்களுக்கும் என்ன கர்த்தர் தீர்க்க தரிசனமாக என்ன பேசுகிறாரு அப்படின்ற காரியத்தை சாமுவேல் சவுலுக்கும் தேசத்துக்கும் ஒரு தீர்க்கதரிசி. ஸோ சாமுவேல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 காரியத்தை அவர் செய்கிறார். 1 பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசியாகவும் இருக்கார், அதுக்கப்புறமா ஹை பிரீஸ்ட் அதாவது பிரதான ஆச்சாரியராகவும் இருக்கார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீடர் ஒரு தலைவராகவும் இருக்கார். யாருக்கு? யூத ஜனங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சவுல், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உடனடியாக சாமுவேல். ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமான நபர்கள் எப்போது அந்த நாட்களில் இஸ்ரேல் தேசத்தில். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தாவீது அப்படின்ற அடுத்த ஒரு ராஜா உருவாகிறார். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சவுல் அவருடைய அந்த ராஜ்யம் போயிடுது. அதுக்கப்புறமா தாவீது என்ற ராஜா வர்றார். ஸோ இதனுடைய கணக்கு என்னன்னு சொல்லி, இதனுடைய கதை என்னன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சவுலுக்கு வயதாகி தோராயமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு 100 வயது இருக்கும் சாமுவேலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாமுவேலுக்கு வயதானனால அவர் மரித்திடுறார் அப்படின்னு அதாவது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 16 இதெல்லாம் பார்த்தீங்க, 17 இதெல்லாம் படிச்சிங்கனாக்கா சாமுவேலோட இந்த கடைசி நாட்களை குறித்து அவங்க எழுதுறாங்க. அதே நேரத்தில் 1 சாமுவேல் 28 மறுபடியும் சாமுவேல் மரித்துட்டார் அப்படின்றத மறுபடியும் எழுதுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 1 சாமுவேல் 28 சாமுவேல் மரிக்கலை, அதுக்கு முன்னாடியே மரித்துட்டார். ஆனால் 1 சாமுவேல் 28 மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாங்க சாமுவேல் மரித்துட்டாரே அப்படின்னு சொல்லி. சரி, இந்த சாமுவேல் மரிப்பதற்கு முன்பாக என்ன செய்கிறாரு, தாவீதுக்கு அரசாட்சி அதாவது தாவீது அரசாளணும், சவுலுக்கு அடுத்து தாவீது அரசாளணும் அப்படின்னு சொல்லி, அதனால் என்ன பண்ணுறாருன்னா சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணி தாவீதை அடுத்த போஸ்ட், அதாவது சவுல் போன பின்னாடி தாவீது தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மரிப்பதற்கு முன்பாகவே சாமுவேல் தாவீதை உருவாக்கிறார். ஸோ இங்கே சவுலும் அரசாள்றாரு, வயதான ஒரு நாட்களில் இருக்கார் சாமுவேல். தாவீது ஒரு சின்ன பையன், அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவரை ரெடி பண்ணிடுறார். ஸோ இந்த 3 விஷயமும் ஒன்றா நடக்குது.
ஆனால் சவுலுக்கு வந்து தாவீதை கண்டா சுத்தமாக பிடிக்கல. சவுலுடைய பொண்ணு மிகால் அப்படின்றவ தாவீதை ஏற்கனவே திருமணம் செய்து இருக்காங்க. ஸோ சவுல் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த தாவீதை கொலை செய்யணும், தாவீது வந்து இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டு இவர் வந்து ஜனங்கள்லாம் வந்து தாவீது தான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கோலியாத்தை அவர் கொண்டனால தாவீது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சவுலை காட்டிலும் தாவீதுக்கு வந்து என்னாச்சுனாக்கா அந்த ஃபேம், அந்த அவருக்கு வந்து அந்த பாராட்டும், அந்த அவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து அந்த இஸ்ரேல் தேசத்தில் உருவாகிறனால சவுலுக்கு வந்து தாவீதை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சவுலுடைய மகள், அதாவது தாவீதினுடைய மனைவி, சவுலுடைய மகள் என்ன பண்ணுறா, தாவீதை வந்து நீங்கள் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிக்கங்க, எங்கேயாவது நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது தப்பித்து கொள்ள, சவுல் இடத்துலேருந்து தப்பித்து கொள்ள, அதாவது சவுலுடைய மகள், அதாவது தாவீதினுடைய மனைவியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உதவி செய்கிறாங்களா. ஸோ அதனால் தாவீது என்ன பண்ணுறாருன்னா சவுல் இடத்துலேருந்து தப்பித்து அவர் ஒளிந்து கொள்கிறார். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தோராயமாக தாவீது சவுல்கிட்ட இருந்து ஒரு 10 வருஷமாக சுற்றுறார், மறைஞ்சி மறைஞ்சி மலை குகைக்குள்ளே மலையை ஒளியிறது. அவருடைய சோல்ஜர்ஸ் சில பேர் இருக்காங்க, ஒரு 400 to 600 நபர்கள், அவங்கள கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா தாவீது வந்து அங்கங்கே ஒளிஞ்சிக்கிறார். சவுல் வந்து என்ன பண்ணுறாருன்னா எங்கெங்கெல்லாம் தாவீது ஒளிகிறாரோ அங்கங்கெல்லாம் நம்ம குறிப்பாத்து அவரை நம்ம இது பண்ணணும். ஆனாலும் சவுலுக்கு வந்து பார்த்தீங்க படை இதெல்லாம் நிறைய இருந்தாலும் தாவீதுக்கு ஒரு சின்ன படை 400 to 600 சோல்ஜர்ஸ். தாவீதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்ததான் சவுலை சாவடிப்பதற்கு. ஆனாலும் என்ன பண்ணுறாருன்னா தாவீது வந்து சவுலை வந்து சாவடிக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுல் வந்து அபிஷேகிக்கப்பட்ட முதல் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்றனால தாவீது என்ன பண்ணலையா, சவுலை வந்து கொலை செய்யலை. ஆனாலும் சவுலுக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்தது, தாவீதுக்கு சில வாய்ப்புகள் கிடைத்தது இவரை கொலை செய்யறதுக்கு. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து தாவீதை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் தாவீது அபிஷேகிக்கப்பட்டவர், சவுலும் முதலாக அபிஷேகிக்கப்பட்டவர். ஆனால் சவுல் வந்து என்ன பண்ணார் அப்படின்னாக்கா ராஜ்யத்தில் அப்படியே இருந்து ரொம்ப நாட்கள் அப்படியே இருந்து அவர் ஒரு தோராயமாக ஒரு 40 வருடம் சவுல் வந்து அரசாளும் போதோ அந்த அரசாட்சியில் போக 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 என்ன ஆகி போச்சுனாக்கா கர்த்தருடைய குரலையும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய அறிவுரைகளையும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தையும் யார் மூலமாக, சாமுவேல் மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த தீர்க்க தரிசனத்தையும் சவுல் வந்து கேளாமல் போயிட்டாராம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுலோடு ஒரு பதவியில் இருக்கார், அவரோடு கூட வந்து நிறைய அந்த ஆட்சியில் அந்த ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுலுக்கு தெரிந்த வேறு சில முக்கியமான நபர்கள், அதாவது சாமுவேலை காட்டிலும் ஒரு முக்கியமான நபர்களுடைய ஆலோசனையெல்லாம் அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார். அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டு அவர் என்ன பண்ணார், சவுலே வந்து என்ன பண்ணாலும் ஒரு முடிக்கு வந்தாராம், இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை நாளடைவில், கர்த்தருடைய அந்த அறிவுரைகளை நாளடைவில் போக போக சில வருஷங்கள் போக 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 அவரே என்ன பண்ணுறாரா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு சவுலே ஒரு முடிவுக்கு வந்தாராம், நான் எடுக்கிற முடிவு என்னுடைய முடிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால் கர்த்தர் வந்து சில அந்த சவுலுக்கு கர்த்தருக்கு ஒரு விரோதம் உண்டாகுது, அருவருப்பு, கர்த்தருக்கு வந்து சவுலை கண்ட அருவருப்பு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுல் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே நம்ம கீழே போகிறோம். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் உள்ளே அப்படியே போக போக பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி, அந்த யூத ஜனங்கள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் அப்படின்றவரை ஒருத்தர் கர்த்தர் தேர்ந்தெடுத்து ஆபிரகாமின் வம்ச வரலாறு, அதாவது ஆபிரகாமுடைய வம்ச வரலாறு நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா அந்த வம்சத்தில் ஆபிரகாமுடைய வம்சத்தினுடைய 7வது வம்சம் தான் மோசே. ஸோ ஆபிரகாமுடைய வம்சம், அதாவது அவனுடைய அந்த டிசெண்டன்ஸ், அவங்களுக்கு தான் அந்த கானான் தேசம் இல்லைனா இஸ்ரேல் தேசம் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வந்து முன்கூட்டியே ஒரு 500 வருடத்துக்கு முன்பாக வச்சுங்க, ஒரு ஆபிரகாமுக்கு ஒரு 500 வருடத்துக்கு முன்கூட்டியே வந்து இந்த இஸ்ரேல் தேசம் அவருடைய வம்ச வரலாறுல, ஆபிரகாமுடைய வம்ச வரலாறுல வரவங்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு முன்கூட்டியே, இதெல்லாம் வந்து ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். ஸோ கர்த்தர் எப்படி ஆபிரகாமை கூப்பிட்டாரு, அவருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதிர்காலத்தில் ஆபிரகாம்லேருந்து 7 தலைமுறை இல்லைன்னா 7வது தலைமுறை, ஆபிரகாமில் இருந்து 7வது தலைமுறை தோராயமாக பார்த்தீங்கன்னா மோசஸ் பிறக்கிறார். ஸோ மோசஸ் பார்த்தீங்கன்னா 80 வயது ஆன பின்னாடி கர்த்தர் அழைக்கிறார். ஸோ மோசேக்கு 80 வயசு ஆன பின்னாடி கர்த்தர் அழைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் எகிப்திலிருந்து மீட்டு செங்கடல் மூலமாக அந்த பக்கம் நீங்கள் வனாந்தரத்தெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன பண்ணுமா அந்த கொடுக்கப்பட்ட அந்த கானான் தேசம், உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆபிரகாமுக்குன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசம் உங்களுடைய அந்த ஜனங்க, அதாவது யூத ஜனங்க நீங்கள் மீட்டு இப்படி கொண்டு வரணும், நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் தங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ மோசையின் மூலமாக அங்கே போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லி.
ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த செங்கடலை கிராஸ் பண்ணி எகிப்திலிருந்து யூத ஜனங்க செங்கடலை கிராஸ் பண்ணி அந்தாண்ட பக்கம் வந்து அந்த வனாந்தரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா 40 வருடம் கர்த்தரிடத்துல முறுமுறுத்தினால கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, நல்லா அலைய விடுறாங்களா, அலைய விட்டு அவங்க ஒரு 40 வருஷம் என்ன பண்ணுறாங்க, இந்த வனாந்தரத்தை சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் தோராயமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோசே வந்து யூத ஜனங்களை ஒரு 40 வருடம் அவருடைய கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மோசே ஒரு 40 வருஷம் யூத ஜனங்களை அவருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்போ 120 வயசில் வந்து மோசே வந்து இறந்து போகிறார். ஸோ 80 வயசில் கர்த்தர் அழைக்கிறாரு, 40 வருஷம் யூத ஜனங்களுக்காக அவர் வந்து ஊழியம் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வழி நடத்துகிறாரு கர்த்தர் சொல்கிறபடி. 120 வருஷத்தில் அவர் மரிக்கிறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யோசுவா அப்படின்றவர் வராரு. அவர் ஒரு தோராயமாக ஒரு 28 to 30 வருஷம் அந்த யூத ஜனங்களை அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவர் வந்து யோசுவாவுக்கு 110 வருஷம் ஆன பின்னாடி, 110 வயசு ஆன பின்னாடி அவர் என்ன பண்ணுறார், யோசுவா 110 மரிக்கிறார், 110 வயதில் மரிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசுவாவுக்கு பிறகு அங்கே நிறைய அன்ஸ்டேபிள், அதாவது ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை, எது அந்த இஸ்ரேல் தேசம் ஸ்டேபிளாக இல்லாமல், அதனால் என்னன்னா நியாயாதிபதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. ஸோ ஒரு நியாயாதிபதி, முதலாவது நியாயாதிபதி, 2வது நியாயாதிபதி, 3வது நியாயாதிபதி, இந்த மாதிரி நியாயாதிபதிகள் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த யூத ஜனங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ நியாயாதிபதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 450 வருஷம் இஸ்ரேல் ஜனத்தை வந்து அவங்க ஆள்றாங்க. ஸோ அந்த நியாயாதிபதிகளினுடைய கடைசி நியாயாதிபதி யார், கடைசியாக வரவர் யார், கடைசி லீடர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தான் சாமுவேல். ஸோ இந்த சாமுவேல் வந்து ஆன்னா அப்படின்ற இவருடைய அம்மா வந்து பெரிய ஜபத்துக்கு பிறகு இந்த குழந்தை வந்து பிறக்குது சாமுவேல் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைய எல்லாமே இருந்தாங்க, மலடியாக இருந்தாங்க. ஆனால் அந்த குழந்தை பெரிய ஜபத்துக்கு பிறகு ஆன்னானுடைய ஜபம் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் இருக்குது. அந்த ஜபம் அந்த அம்மா அந்த விண்ணப்பம் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கே என்னுடைய மகனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி அதுக்கப்புறமா சாமுவேல் பிறக்கிறார். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாமுவேல் பிறந்து அந்த யூத ஜனங்களை வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு நியாயாதிபதியாக அவர் இருக்கார், கடைசி நியாயாதிபதி. ஆனாலும் ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெவ்வேறு தேசங்களில் பார்த்தீங்கன்னா எகிப்திலேயோ பக்கத்தில் இருக்க தேசங்கள் எல்லா தேசங்கள்லையும் ஒரு ராஜா இருக்கார், ராஜா வந்து அந்த ஜனங்களை ஆள்றாரு, அந்த தேசத்தை ஆள்றாரு, நமக்கு மட்டும் ராஜா இல்லை அப்படின்னு சொல்லும் போது சாமுவேல் என்ன சொல்கிறாரு, நமக்கு எல்லா ராஜா வந்து கர்த்தர் தாங்க, நம்ம கர்த்தர் தான் நம்மோடு இருந்து அவர் ஆலோசனை கொடுக்குறாரு. அவர் இருக்கும் போது நியாயாதிபதியில் இருக்கும் போது என்ன அப்படின்னும் போது இல்லை எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக அவங்க கேட்டனால சாமுவேல் என்ன பண்ணுறாருனாக்கா சவுலை வந்து ராஜாவாக கர்த்தருடைய ஆலோசனையின்படி கர்த்தர் தேர்ந்தெடுத்த சவுலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல உயரமான நபர் அவர் சவுல் அப்படி நின்னாருன்னா கூட எப்படி சொல்லலாம், தோராயமாக ஒரு ஷோல்டர் ஹைட்டுக்கு வருவாங்க எல்லாரும். ஸோ எல்லா யூத ஜனங்களும் அப்படி வந்து நின்னா கூட ஒரு ஷோல்டர் நல்ல உயரமான நல்ல பலசாலியான ஒரு அந்த இஸ்ரேல் தேசத்தில் உயரமாக இருக்கலாம் அவர். ஸோ நல்ல ஒரு உயரமான நல்ல பர்சனாலிட்டியான ஒரு நல்ல நபரை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா சவுலை வந்து ராஜாவாக கொண்டு வர்றார். ஜனங்களுடைய விருப்பத்தின்படி சாமுவேல் மூலமாக சவுலை முதல் ராஜாவாக பண்ணுறான். ஸோ இப்படி பண்ணி அந்த ராஜா அப்படின்ற ஒரு அந்த போஸ்ட்டில் உட்காரும் போதோ நாளடையில் என்ன பண்ணுறாருனாக்கா சாமுவேல் சொல்கிற வார்த்தையும் கர்த்தர் சொல்கிற வார்த்தையும் வேத வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையும், அதாவது மோசே எழுதின அந்த ராஜாக்களுக்கு என்று எழுதப்பட்ட அந்த சட்டத்திட்டங்கள், இது போல் சில சட்டத்திட்டங்கள்லாம் அவங்க என்ன பண்ணல, சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் அப்படியே மொல்லமாக என்ன பண்ணிட்டாருன்னா எது நியாயம் எது கரெக்டுன்னு சொல்லிட்டு அவரே முடிவு பண்ணிட்டு போனார். ஸோ ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா அமலக்கியர்கள், அதாவது இஸ்ரேல் தேசத்தை பக்கத்தில் இருக்கிற அந்த அமலக்கியர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா ரொம்ப நாளைக்கு முன்னாடி மோசே நாட்களில், அதாவது யாத்திரையாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தில் குறிப்பாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா மோசே வந்து செங்கடல் மூலமாக எகிப்திலிருந்து செங்கடல் மூலமாக யூத ஜனங்களை ரொம்ப அந்த அதாவது மோசே காலத்தில் இருக்கும்பொழுது தான் அமலேக்கியர்கள் வந்து என்ன பண்ணலாம், மோசேனுடைய அந்த யூத ஜனங்களோட சண்டை போட்டாங்களாம், தடுத்து நிறுத்தினாங்களாம், நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது, இந்த இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய யுத்தம் உண்டாச்சு. அந்த யுத்தத்தில் ஈவன் மோசே என்ன பண்ணுறாருன்னா கைகளை உயர்த்தி அப்படியே வச்சிருக்கிறார், இந்த யுத்தம் முடிகிற வரலும் அவருடைய அந்த கோலை அப்படியே உயர்த்தி வச்சிருக்கிறார். ஸோ அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மோசேனுடைய காலகட்டத்தில் யூதர்களுக்கு விரோதமாக வந்த ஒரு தேசம் இல்லை ஒரு கூட்டத்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அமலக்கியர்கள், அமலக்கைட்ஸ் அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் நான் நிச்சயமாக அந்த அமலக்கியரை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசேனுடைய நாளில் கர்த்தர் சொன்னார் பாருங்க. அதுலேருந்து யோசுவா வந்து நியாயாதிபதிகள்லாம் முடிஞ்சு சாமுவேல் இருந்த சவுல் வந்து சவுல் காலகட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா
நீ போயிட்டு அமலக்கீரை நீங்கள் எல்லாரையும் போய் அழிக்கணும். ஏன்னா அவங்க வந்து விரோதமாக, யூதர்களுக்கு விரோதமாக எப்பயுமே எழும்புறாங்க, யூத ஜனங்களுக்கு விரோதமாக அவங்க வராங்க. ஸோ அடிக்கடி வராங்க. இது அந்த நாட்கள்லேருந்து, மோசேனுடைய நாட்கள், ஆரம்ப நாட்கள்லேருந்து ஆகிட்டு இருக்கு. அடிக்கடி வரனால அமலக்கீரனுடைய எல்லா மக்கள் கூட்டத்தையும் நீ அழி, அவருடைய ராஜாவையும் அழித்துரு, அவங்க ஊரில் இருக்கிற எல்லா மிருகங்கள், அதாவது வீட்டில் இருக்கிறது, காட்டில் அங்கே அவங்களுடைய மிருகங்கள் மொத்தமாக ஆரோக்கியமாக இருக்கிறது, ஆரோக்கியம் எல்லாம் இருக்கிறது, நல்லா இருக்கிற எல்லா மிருகத்தையும் நீ அழிச்சிடணும். ஸோ அமலக்கியர் அப்படின்ற அந்த கூட்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா இந்த அமலக்கியர்கள் பண்ண அமக்களும் யூத ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தருக்கு ரொம்ப மிகுந்த கோபத்தை கொண்டு வந்து, ஸோ அப்போ சவுல் வந்து அமலக்கேரை மொத்தமாக அழிக்கணும். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கிங் ஆகாக் அப்படின்னு சொல்லி, அமலக்கேரனுடைய ராஜா ஆகாக் அப்படின்ற ஒரு ராஜா இருந்தார். ஸோ சவுல் என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் அழிச்சிட்டே வரும்போதோ பார்க்கும்போது சில பேர் சொல்கிறாங்க, அவர் சவுல் கூட இருக்கோம், எங்கள் மிருகங்கள்லாம் நல்லா இருக்குது, அது என்ன பண்ணிச்சு, மிருகங்களை அழிக்காமல் நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிற மிருகத்தெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நல்ல ஒட்டகம், நல்ல மாடு, நல்ல ஆடு, இதெல்லாம் நல்லா இருக்குது வச்சு, அதெல்லாம் எதுக்கு சாவடிச்சிக்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சில இதெல்லாம் அவர் அப்படியே எடுத்துக்கிறார் நல்லா இருக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆகாக் அந்த ராஜாவை நம்ம வச்சுக்கலாம், நமக்கு ஏதாவது பின்னாடி எதிர்காலத்தில் தேவைப்படும், எதுக்கு ராஜாவை எதுக்கு சாவடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாக்கையும் அப்படியே உயிரோட என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வச்சுக்குவார். யார்? சவுல். மிருகங்கள். ஸோ அதனால் வந்து என்னதுன்னா அவரே ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த கவுன்சிலில் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆலோசனையின்படி ஜனங்கள்லாம் சேர்ந்துக்கிந்து போகிறாங்க. ஆனால் வந்து சாமுவேல் சொல்லியிருந்தார் முன்னாடியே, ஆனால் சாமுவேல் பேச்சையும் கேட்கல, கர்த்தர் சாமுவேல் மூலமாக பேசினார், கர்த்தர் பேச்சையும் கேட்கல. இவர் என்ன பண்ணுறாருன்னா இவரே ஒரு முடிவு எடுக்கிறார். இதனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா, கர்த்தருக்கு வந்து அதாவது அமலக்கேரை நீ முழுசாக நீ சாவடிக்கலையே, முழுசாக நீங்கள் அழித்து போடலையே அப்படின்னு சொல்லிட்டு சவுல் மேலே, கர்த்தருக்கு வந்து சவுல் மேலே கோபம். இவர் வந்து என் பேச்சுக்கு இவர் கீழ்ப்படிய மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படியே விட்டு வச்சா அந்த அமலக்கேர்கள் மறுபடியும் வந்து அழிப்பாங்களே, என்னுடைய ஜனங்க, என்னுடைய யூத ஜனங்க, நாங்கள் அவன் மத்தியில் இருக்கும் பொழுதோ இந்த அமலக்கேர்கள் வந்து இந்த மாதிரி அமக்கலம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சவுலுக்கு வந்து இது புரியாதனால அமலக்கேரை அப்படியே கொஞ்சம் பேரை விட்டு வச்சிடுறாரு. குறிப்பாக ராஜாவை விட்டு வச்சிடுறாரு. டார்கெட் வந்து எப்பயுமே என்ன, 2 தேசங்கள் அப்படின்னு சொல்லி 2 தேசங்கள் மோதும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா அந்த ராஜாவை தான் டார்கெட் பண்ணுவோம். ராஜாவை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதான் அதிகபட்சமான யுத்தமே முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜா அகாக வந்து அப்படியே உயிரோடு வச்சுட்டு இருக்கார். யாரு? சவுல். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு இன்னொரு ராஜாவை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா தாவீதுக்கு அபிஷேகத்தை கொடுத்து, தாவீது வந்து சாமுவேல் வந்து தாவீதுக்கு அபிஷேகத்தை கொடுத்து அபிஷேகம் பண்ணி தாவீதை வந்து அரசராக்கிறார். ஏன்னா தாவீது வந்து அந்த நாட்களில் கோலியாத் அது போல் பெரிய பெரிய நபர்களெல்லாம் வென்று கர்த்தருடைய அந்த மகிமையும் தாவீது மூலமாக அதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி தாவீதை நல்லா எல்லாம் புகழ்ந்து பாடுறாங்க. சரி, இப்படி இருக்கும்போது அதாவது சவுலை காட்டிலும் தாவீது வந்து பெரிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்து தாவீது ரெடி ஆகிட்டார். ஆனால் சவுல் உயிரோடு இருக்கார். கர்த்தருடைய பேச்சை கேட்கல, சாமுவேலுடைய பேச்சை கேட்கல. சாமுவேலுக்கு வயசாகி போச்சு, தோராயமாக 100 வயசில் சாமுவேல் இறந்துட்டார். ஸோ இப்படி இருக்கும் பொழுதோ இவர் இறந்து போன உடனே அதுக்கப்புறமா என்ன ஆகிப்போச்சு, கர்த்தர் வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, நான் சொன்ன அமலேக்கேரை நீ அழிக்காதனால பக்கத்து இடத்துல இருக்கிற இந்த பிலிஸ்தியர்கள், அதாவது காசா அது போல் இடங்கள், நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த காசா சம்மந்தமான சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்க, அதாவது கடலோர பகுதியில் இருக்கிறவங்க தான் வந்து பிலிஸ்தியர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த மெடிட்டரேனியன் சி மத்திய கடலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடலோர பகுதியில் இருக்கிறது தான் வந்து பிலிஸ்டைன்ஸ் இல்லைன்னா பிலிஸ்தியர்கள். அந்த பிலிஸ்தியர்கள்லேருந்து, அதாவது காசா சம்பந்தமான இடங்கள், அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்க அப்படின்னாக்க இஸ்ரேலுடைய பார்டர் ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிலிஸ்தியர்களை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா சவுலை அழித்துணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் முடிவுக்கு வர்றார். ஆனால் அந்த பிலிஸ்தியர்கள் கர்த்தரிடத்தில், அதாவது பிலிஸ்தியர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனாலும் பிலிஸ்தியர்கள் சவுலுக்கு விரோதமாக வரணும். ஆனால் மீன் டைமில் என்ன ஆகுதுனாக்கா சவுல் வந்து தாவீதை க்ளோஸ் பண்ணிடணும், ஏன்னா தாவீது இருந்தால் தானே அடுத்து அந்த இதெல்லாம் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சவுலுக்கும் தாவீதுக்கும் ஆகலை, அவர் நெக்ஸ்ட் ராஜாவும் ஆகக்கூடாது, அவர் ஊரில் இருக்கக்கூடாது, மொத்தமாக அவர் சாவடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சவுல் ஒரு திட்டம் போடுறாரு. இதனால் தாவீது என்ன பண்ணுறாருன்னா ஒரு 10 வருஷமாக என்ன பண்ணுறாருன்னா ஒளிஞ்சு கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா எங்கே போய் ஒளியிறதுனே தெரியல, எங்கே போனாலும் இந்த கூட்டம் வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா தாவீதும் ஒரு 600 சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிலிஸ்தியர்கள் இடத்துல போயிடுறாங்க. எனக்கு வந்து நான் அங்கே தங்க முடியல, சவுல் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதனால வந்து அவர் சாவடிக்க முடியாதுன்னு இல்லை, ஆனாலும் வந்து எனக்கு வந்து
நான் உங்கள் தேசத்தில் நான் இருக்கிறேன், எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு டவுன் கொடுங்க, அந்த டவுனில் நான் தங்கிக்கிறேன், உங்கள் பட்டணத்தில் இருந்து நான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கோ உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போதோ, அந்த பிலிஸ்திய தேசத்தை ஆண்டு கொண்டு வந்த ராஜா ஆஷிஷ் இல்லைன்னா அகிஷ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, அகிஷ் அப்படின்றவர் இல்லைன்னா அச்சிஷ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா ஜிக்லாக் அப்படின்ற ஒரு ஊரை கொடுக்குறார். ஸோ பிலிஸ்தியர் தேசத்தில் பிலிஸ்தியர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த இடத்துல ஒரு டவுன் பேர் தான் ஜிக்லாக். அந்த ஜிக்லாக்ன்ற அந்த ஊரில் நீ போய் தங்கிக்கப்பா, நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் உன்னோட கூட இருக்கிற 600 சோல்ஜர்ஸும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஜிக்லாக் அப்படின்ற பகுதியில் தங்கிக்கிங்க. ஆனால் அந்த ஜிக்லாக் அப்படின்ற டவுனுக்கு வந்து யாரும் இஸ்ரேல் தேசத்துலேருந்து வர முடியாது. ஏன்னா இது வந்து பிலிஸ்தியர் கையில் இருக்கிறனால, பிலிஸ்தியனுடைய ஒரு பட்டணம், அவங்க கையில் இருக்கிறனால யாரும் வர முடியாது, நீ சந்தோஷமாக அங்கே இரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து நல்ல தாவீது வந்து பிலிஸ்தியனுடைய ராஜாவுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நல்லா பண்ணி அவர் தாவீது வந்து ஒரு நல்ல சர்டிஃபிகேட் வாங்குறாரு. அதனால வந்து அந்த பிலிஸ்தியர் ராஜா என்ன சொல்றாருன்னா, தாவீது நீ வந்து கர்த்தருடைய ஒரு தூதர்ப்பா, நீ ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டையும் வாங்குறாரு. ஸோ இப்படி இருக்கும் பொழுதோ தாவீது அவருடைய அடைக்கலத்தில், அதாவது பிலிஸ்தியர் ராஜாவை வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ தாவீது வந்து கர்த்தரை மாஸ்டர்னு கூப்பிட்றதுக்கு பதில் இந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தில் வச்சு வேற வழி இல்லாமல் அங்கே இருக்கிறார். ஸோ இது போல் இந்த பிலிஸ்தியர்கள் அந்த ஊரில் வந்து அந்த பிலிஸ்தியர்கள் அந்த தேசம், அதாவது அந்த இடத்துல ஜிக்லாக் அப்படின்ற டவுனில் வந்து 1 வருஷமும் 4 மாதங்களும் அங்கே தாவீது அங்கேயே அடைக்கலமாக இருக்கிறார். ஸோ இது இப்போ வந்து ஒன்று அவருக்கே வயசாகி இறந்து போனோம் சவுல், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ராஜ்யம் எனக்கு வந்தால் வரட்டும், கர்த்தர் கொடுக்கணுமா எனக்கு கொடுப்பார். இவர் வந்து என்ன பண்ணல, ராஜ்யத்தை இவர் தேடி போல, இவர் சவுல் இறந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அது வரலாம் நான் காத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் அங்கேயே இருக்கிறார். ஸோ இங்கே இப்படியே இருக்கும் பொழுதும் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த அமலேக்கியர்கள் மிச்ச மீதி அமலேக்கியர்கள் இருக்காங்க பாருங்க, இந்த அமலேக்கியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த பிலிஸ்தியர், அதாவது பிலிஸ்தியனுடைய இந்த இதில் ஜிக்லாக் அப்படின்ற ஊரில் தாவீது இருக்கார் பாருங்க, இதை இவங்களை அட்டாக் பண்ணணும், இந்த தாவீதினுடைய கூட்டாளியை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமலேக்கியர்கள் ஒரு கண் வைக்கிறாங்க இந்த பக்கம். சரி, பிலிஸ்தியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய அந்த திட்டத்தின்படி பிலிஸ்தியர்கள் வந்து சவுலை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ பிலிஸ்தியருக்கு இஸ்ரேல் தேசம் வேணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அதனால் பிலிஸ்தியர்கள் சவுலை முடிக்கணும்னு பார்க்குறாங்க, அமலேக்கியர்கள் தாவீதை முடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா தாவீதும் யூதர் தான், சவுலும் யூதர் தான், ஆனால் கடைசியில் பார்த்தா 2 பேரும் எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, கர்த்தர் வந்து பிலிஸ்தியரை விட்டு சவுலை வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து இந்த பிலிஸ்தியர்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பள்ளத்தாக்கில் எல்லாம் இறங்கி எல்லாம் அவங்க பெரிய பெரிய படைகள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த சவுலினுடைய நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஜெஸ்ரீல் அப்படின்ற ஒரு பகுதியில், அது பெரிய பெரிய மலை பகுதியில், அங்கேருந்து அப்படியே வேவு பார்க்குறாங்க. அங்கேருந்து அவங்க அப்படியே பார்க்கும்போதோ பிலிஸ்தியர்கள் எல்லாம் ரொம்ப தூரத்தில் எல்லாம் பாளையம் இறங்கி எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க உள்ளே வரத்துக்கு. பிலிஸ்தியர்கள் எங்கே உள்ளே வரத்துக்கு, இஸ்ரேல் தேசம் உள்ளே வரத்துக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெஸ்ரீல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஜெஸ்ரீலினுடைய பெரிய பெரிய மலைகள்லேருந்து அவங்க அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுதோ நிறைய பேர் இறங்கிடு. ஸோ இன்னும் விட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளில் உள்ளே வந்துடுவாங்க, இல்லைனா ஒரு 4-5 நாளுக்குள்ளே இந்த பிலிஸ்தியர்கள் எனி டைம் உள்ளே வந்து நம்மளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த அந்த எல்லாத்தையும் வாள் கீழ் அது இது எல்லாம் யுத்தத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க எல்லாம் ரெடியாக அங்கே பாளையம் இறங்கி அங்கே டென்ட் இறங்கி அங்கே போட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த ஜெஸ்ரீல், அதாவது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ஒரு இடம், அதாவது ஜெஸ்ரீல் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இது பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்குது, புதிய ஏற்பாட்டில் வந்து மெகிடோ அப்படின்னு பேர், இல்லைனாக்கா அர்மகெடோன் அப்படின்னு பேர். ஸோ ஜெஸ்ரீல் அப்படின்னா இப்போ இருக்கிற அர்மகெதோன். ஸோ அந்த அர்மகெதோன் ஏரியாவில் இருந்து, அந்த மலைப்பகுதியிலேருந்து இந்த பிலிஸ்தியர்களை அவங்க பார்க்கும் பொழுதோ இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக இன்ஃபர்மேஷன் சவுலுக்கு கொடுக்குறாங்க. சவுல் நம்மளை சவுல் ராஜாவே நம்மளை வந்து யுத்தம் பண்ணுறதுக்கு ஜனங்கள்லாம் வந்து பிலிஸ்தியர்கள் எல்லாம் வந்து இறங்கிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. ஸோ சவுலுக்கு ரொம்ப பயம் ஆகி போய்ட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, சாமுவேலே இறந்துட்டாரு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம போரில் ஜெயிப்போமா, என்ன செய்யறது, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தத்தளிச்சு அப்படியே ஒரு இதில் அவர் அப்படியே இருக்கார். அவர் யார், அதாவது சவுல். ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனாக்கா,
முன்னாடி சவுல் என்ன பண்ணாருன்னா இந்த குறி சொல்கிறவங்க, பில்லி சூனியம், இந்த அஞ்சனம் பார்க்குறவங்க, நாளைக்கு என்ன ஆகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த இறந்து போன ஆவிகளெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறேன் இது போல் நபர்கள் எல்லாரையும் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஊரை விட்டு வெளியே அமிச்சிட்டாரு. நிறைய பேர் எல்லாம் முடிச்சிட்டார் அவர். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி மறுபடியும் யாராவது ஒரு அம்மா யாராவது இருக்க மாட்டாங்களா, யாராவது ஒரு அம்மாவை தேடுங்க. அந்த அம்மாவை தேடினீங்கனாக்கா அவங்க வந்து எனக்கு அட்லீஸ்ட் அஞ்சனம் பார்த்தாது அடுத்து என்ன ஆகும் அப்படின்றது, யுத்தத்தில் என்ன ஆகும், என்ன செய்யலாம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரீ எனக்கு தேவைப்படுது, அடுத்து என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தர் இடத்துலேருந்து தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா தீர்க்கதரிசிகள் இடத்துலேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி விடுறார். யார்? சவுல். அதனால் அவங்க அந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தேடி பார்த்து கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எண்டோர் அப்படின்ற நம்ம ஊர் பக்கத்தில் தான், ஊருடைய எல்லையில் எண்டோர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது இஸ்ரேல் தேசத்தில். ஸோ அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கா, அவங்க வந்து அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ. அவள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இறந்து போன ஆவியிடத்தில் கூட அவள் பேசி எல்லா விஷயத்தையும் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு தகவல் இவருக்கு வருது. யாருக்கு? சவுலுக்கு, சவுல் ராஜாக்கு. உடனே சவுல் ராஜா என்ன பண்ணுறாருன்னா, நான் மாறு வேஷத்தில் போனாக்க, அதான் நம்மளே ரூல்ஸ் போட்டோமே, இப்போ நம்மளே அந்த ரூலை வந்து என்ன பண்ணணும், உடைக்கணும். அந்த சட்டத்திட்டத்தை உடைச்சி மோசேனுடைய சட்டத்திட்டத்தையும் சவுலினுடைய சட்டத்திட்டத்தையும் கர்த்தருடைய சட்டத்திட்டம், இதெல்லாம் கர்த்தருடைய சட்டத்திட்டம், இதை உடைச்சி நம்ம இந்த அம்மாட்ட போய் நம்ம எல்லாத்தையும் இந்த விஷயத்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, மாறு வேஷத்தில் சவுலும் அவர் கூட ஒரு 2 மெய் காப்பாளர்களும் என்ன பண்ணுறாங்க, இல்லை 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, 2 சோல்ஜர்ஸும் கூட கிளம்புறாங்க. நம்ம நைட்டு போய் அங்கே போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாத்திரையாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனம், இல்லைனா லேவியராகமம் 19:31, இல்லைனா உபாகமம் 18 9-12 இதெல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா, இந்த சூனியக்காரி, இல்லைனா சூனியம், இல்லைனா அஞ்சனம், இல்லைனா வந்து குறி, இது மாதிரி சொல்கிறவங்க எல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அந்த இடத்துல இல்லாதபடி அழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் முன்கூட்டி இந்த சட்டத்திட்டங்கள்லாம் வந்து மோசே மூலமாக யூத ஜனங்களுக்கு கொடுத்துருந்தாலும், அதை சவுல் பின்பற்றி இருந்தாலும், கடைசி நேரத்தில் வந்து இது போல் பிலிஸ்தியர்கள்லாம் வந்து ஊரை சுற்றி நிற்கிறாங்களே, எப்படி நம்ம பண்ணுறது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பயத்தில் நடுக்கத்தில் கர்த்தர் இடத்துல போய் கேட்காம இவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி போய் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, கர்த்தர் இடத்துல முன்னாடி அவர் கேட்டு பார்த்தாரு. ஆனால் கர்த்தர் வந்து சவுலை விட்டு விலகி போயிட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகி போனனால அந்த ஆவியானவர் தாவீது மேலே இறங்கி தாவீது அபிஷேகம் பண்ணி, இப்போ பரிசுத்தவான்கள் தாவீதோடு இருக்கிறனால சவுலோடு இல்லை. சவுல் என்னதான் ஜபிச்சாலும் கர்த்தர் எந்த பதிலும் கொடுக்காதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த ஒரு ஸ்திரியை நாம எண்டோர் அப்படின்ற அந்த ஊரில் வந்து நம்ம அந்த ஸ்திரியை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்திரீ என்ன எப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லிங்கனாக்கா, அவங்க வந்து ஆங்கிலத்தில் மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீடியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மீடியாவிலேருந்து இன்னொரு மீடியாவுக்கு மத்தியஸ்த மாதிரி. ஒரு மீடியா அப்படின்னு நான் நடத்தினா, இது வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டு, இது வந்து பூமி, நம்ம வாழ்கிற பூமி, ஆவிக்குரிய பூமி. ஸோ உயிரோடு இருக்கிற மனுஷன், இறந்த மனுஷன். ஸோ இறந்த மனுஷன் ஆவிக்குரிய உலகத்துக்கு போயிடுறான். ஸோ உயிரோடு இருக்கிறவங்க இந்த உலகத்தில், உயிரோடு இருக்கிற இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்கிறாங்க. இறந்தவங்க ஆவிக்குரிய உலகம். அதனால் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற அந்த நபரை கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசி என்ன முடிவு எடுக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்ற இதில் வந்து அந்த தொழில் பண்ணுற ஒரு நபர். அதாவது நெக்ரோமேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. மீடியம் அப்படி இல்லைன்னா நெக்ரோமேன்சர். நெக்ரோ அப்படின்னா இறந்த அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா மரித்த அப்படின்னு அர்த்தம். மேன்சர் அப்படின்னா இறந்து போன ஒரு ஆவி, அந்த நபர்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்திரீ வந்து என்ன பண்ணுறா, இது ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு கொடுப்பா, உங்களுக்கு எதுவும் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு அவங்க நைட்டு போய் அவங்க சேர்ந்துடுறாங்க. அங்கே போய் சேர்ந்தோடனே ஒரு மாறு வேஷத்தில் இருக்கார். அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த என்ன வேணும் ஏதுன்னு சொன்னோடனே, எனக்கு வந்து சாமுவேலோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த அம்மா, ஏன்பா நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, நான் இறந்துடுவேனே, சவுல் தான் வந்து இது போல் ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறாரு இஸ்ரேல் தேசத்தில், நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இவர் சவுல் மாறு வேஷத்தில் என்ன பண்ணுறாருன்னா, நான் உனக்கு சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வரையாது, கர்த்தர் மேலே ஆணையாக சொல்கிறேன், நான் பொறுப்பு, உனக்கு நீ எங்கேயும் எதுவும் ஆகாது, உனக்கு நீ தயவுசெய்து சாமுவேலை எழுப்பி சாமுவேலை கூப்பிட்டு சாமுவேல்கிட்ட பேசி நான் கேட்குற கேள்வியெல்லாம் என்ன, அவர் சாமுவேல் பதில் சொல்லணும், அதனால் சாமுவேலை எழுப்பி கூட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, இவரும் அந்த கூட இருக்கிறவரும். ஸோ ஒரு உயரமாக இருக்கிறவர் அது எப்படி துணிகணிலாம் போட்டு எப்படி நடிச்சாரோ தெரில. அந்த அம்மாவுக்கு அந்த இருட்டில் சவுலுடைய முகமும் இவங்க கூட வந்தது 2 பேரும் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அந்த அம்மா. ஸோ அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, உட்காந்து அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு அந்த ஆவியை கூப்பிட்றதுக்கு அந்த இறந்து போன அந்த சாமுவேலோ இல்லை. ஆனால் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இறந்து போனவங்க வந்து எந்த நபரும் யாருனாலையும் கூப்பிட முடியாது. இறந்து போன ஒரு நபர் உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷன் போய் டைரெக்டாக கூப்பிட்டெல்லாம் பேச முடியாது பொதுவாக.
இதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த குடும்ப ஆவி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இது போல் ஸ்திரீகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குடும்ப ஆவின்னு என்ன அர்த்தம், அந்த குடும்பத்தில் இறந்தவங்க என்ன ஏது அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அந்த குடும்ப ஆவிக்கு தெரியும். ஸோ அந்த குடும்ப ஆவி என்ன பண்ணுன்னா அந்த வேற ஒரு ஆவியை கன்சல்ட் பண்ணி இது என்ன ஏது இறந்து போகும்போது என்னென்னலாம் ஆச்சு ஏது என்ன அந்த 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 டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏதோ ஒரு தெருவில் ஒரு வீட்டில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு தற்கொலை பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு இதில் இறந்துட்டாங்க. ஸோ அது என்ன ஏதுன்னாக்கா அந்த நபரோட பேச முடியாது, பொதுவாக நபரோட பேச முடியாது. அது ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் பேசணுன்னா கர்த்தரோட பேசலாம், கர்த்தர் ஆவியாக இருக்கார், கர்த்தரோட நீங்கள் பேசலாம், உறவாடலாம். ஆனால் இறந்து போன ஒரு நபர்னுடைய ஆவியோட பேச முடியாது. இறந்து போன ஒரு நபர்னா ஒரு மனுஷன் இல்லை மனுஷி. ஸோ இந்த ஆவி போய் நம்ம குடும்ப ஆவி என்ன பண்ணுனாக்கா அங்கே இருக்கிற ஆவிங்களோட கன்சல்ட் பண்ணி இது யாருப்பா என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த அம்மா மூலமாக வெளிப்படுத்தப்படும். இந்த அம்மா மூலமாக அந்த அசுத்தாவி வெளிப்படும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து குடும்ப ஆவி. ஸோ குடும்ப ஆவி பார்த்தீங்கன்னாக்கா பொய், உங்களுக்கே தெரியல, பிசாசோ இல்லை எல்லாம் பொய்க்கு பிதாவானவன் அப்படின்னு தெரியும். ஸோ உண்மை எதுவுமே இருக்காதுங்க. ஸோ பிசாசுனாவே பொய் தான். ஆனால் சில உண்மைகள் இருந்தாலும் முடிவில் பார்த்தீங்கன்னா அது பொய்யாக தான் இருக்கும், இல்லைனா திசை திருப்பக்கூடியதாக இருக்கும், இல்லைனா வஞ்சிக்கத்தக்கதாக இருக்கும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பேய்களை ஓட்டுங்க பிசாசுகளை ஓட்டுங்க அப்படின்ற தலைப்பில் தான் அதை பார்த்துட்டு வரோம். ஆனால் பிசாசை ஓட்டணும் பேயை ஓட்டணும் அப்படின்றதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாரு இவருன்னா, இவர் போயிட்டு அந்த அம்மா மூலமாக நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த அடிப்படையில் சாமுவேல் என்னென்னலாம் சொல்லியிருப்பாரோ ஏதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் இது பண்ணும் போதோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக சாமுவேலே எழுந்து வந்துடுறாரு. ஸோ அதனால தான் இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட், அதாவது விருந்தாளி, நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விருந்தாளி வந்துட்டாரு, ஆவிதானே வரணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்துட்டு பயந்து போய் அலறி அடிச்சு ஐயையோ உண்மையாலுமே சாமுவேல் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பயந்து போயிடுறாங்க. யார்? அந்த அம்மா. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு பூனை அப்படின்னு வச்சுங்க, பூனைன்னா பூனை வருது, திடீர்னு பூனைக்கு பதில் ஒரு புலியே வந்து நிற்குதுன்னா பயந்து அடித்து போயிடுமா, அது மாதிரி இறந்து போன சாமுவேலே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு 3 விஷயம் இருக்குது. அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போது பைபிளில் நான் படிக்கிறேன், தமிழில் நான் வாசிக்கிறேன். நான் 1 சாமுவேல் 28 14வது வசனம். அவருடைய ரூபம் என்ன என்று சவுல் கேட்டான். ஸோ அந்த அம்மாட்ட கேட்டாங்க, நீ பார்த்து பயந்து போனியம்மா, அவருடைய ரூபத்தை நீ விவரமாக சொல்லு அப்படின்னு சொல்லி. அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், அதாவது அஞ்சனம் பார்க்குற அந்த அம்மா, அஞ்சனம் பார்க்குற அந்த ஸ்திரீ, சால்வையை போர்த்தி கொண்டு இருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன், அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதற்கு அவள், சால்வையை போத்தி கொண்டிருக்கிற ஒரு முதிர் வயதான, ஸோ முதிர் வயதான வயதான ஒரு மனுஷன், அப்போ மனுஷன் முதிர் வயதான ஆவி இல்லை மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 அடையாளங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா வயதானவர், பூமியிலிருந்து உள்ளிருந்து எழுந்து வருகிற ஒரு நபர், வயதான நபர். 3வது பார்த்தீங்கன்னா அவர் போத்தி இருக்கிற அந்த சால்வை இல்லாமல் கூட வரலாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயாவது ஊட்டியிலேருந்து வராங்கன்னு வச்சுங்க, எல்லாம் கெஸ்ட்டு எல்லாம் அந்த சால்வெல்லாம் போத்தின்னு வராங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து வரோம் அப்படின்றாங்க, இல்லை கொடைக்கானலேருந்து வரோம், இல்லை நாங்கள் குளிர் பிரதேசத்துலேருந்து வரோம்னு சொல்லிட்டு அந்த சால்வெல்லாம் போட்டிட்டு அப்படி வராங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சால்வையை போத்தி கொண்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம உடனே சால்வை போத்திருக்கோம் நமக்கு தெரிஞ்சிடும். பொதுவாக சால்வை போத்த வயசானவங்க வந்து என்ன பண்ணால் சால்வையை போத்திட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சவுல் வந்து முன்னாடி ஒரு அந்த சால்வையை போத்தி கொண்டிருக்கும் போதும் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி சவுல் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு கையை பிடிச்சி இருக்கிறார், என்னை விட்டு போகாதீங்க, உங்ககிட்ட நான் இனிமேல் பேச்சே இல்லை, நான் இனிமேல் நான் மறிக்கிறவரும் மூஞ்சே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சாமுவேல் கோச்சிட்டு அப்படி போகும்போதோ அந்த சாமுவேலை பிடிச்சி இருக்கும்போது அவருடைய துணி 2ஆக கிழிஞ்சிருக்கு. அந்த 2ஆக கிழியும் போதோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய நீ ஆல்ரெடி அந்த இஸ்ரேல் தேசம் 2ஆக பிரிஞ்சிடும், ஒன்று நார்த்து சவுத்தாக பிரிஞ்சிடும், போ இனிமேல் வந்து உன் தேசம் உன் கையில் இருக்காது, இந்த ஆட்சி வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சவுல் திரும்பிட்டு அந்த துணி கிழிஞ்சும் போச்சு, அந்த அப்படியே எடுத்து போத்திட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் இறந்துடுறார் பின்னாடி. ஸோ அதனால் இதை வந்து அவர் நினைவு கூடுறார், ஐயோ அந்த சால்வை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த 3 விஷயம், அதாவது ஓல்டு மேன், இது வந்து ஓல்டு ஸ்பிரிட் இல்லை, ஸ்பிரிட் வந்து மேனாக வர முடியாது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா விழுந்து போன ஆவி, இல்லைன்னா என்ன சொல்லலாம்,
அசுத்தாவி, அந்த விழுந்து போன ஆவி வந்து என்ன பண்ணனா ஒளியின் தூதனா வரலாம். ஸோ விழுந்து போன ஒரு தூதனா வரலாம். மரித்த மனிதன் மனிதனா வரலாம். விழுந்து போன ஆவி அது எப்படி மாறலாம் அப்படின்னாக்கா ஒளியின் தூதனா மாறலாம். தூதனா வரலாம். மனுஷனாக தான் வர முடியும். ஸோ தூதன் மனுஷனாகவும் மனுஷன் தூதனாகவும் வர முடியாது. ஏன்னா இது ஃபார்முலா, அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 3 விஷயத்தினாலையும் அதே நேரத்தில் வேத புஸ்தகத்தில் பரிசுத்தாவினரால் எழுதப்பட்டிருக்கிறனால இது ஒரு விஷயத்தினாலையும் நம்ம வந்து கண்ணு கருத்துமா இது வந்து சாமுவேல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கருதணும். சாமுவேல் வேணாப்பா, அது வந்து அசுத்தாவி சாமுவேல் வடிவத்தில் அந்த ரூபத்தில் வந்து நிற்குது அப்படின்னாக்கா அந்த பைபிளில் வந்து அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அந்த அசுத்தாவி சாமுவேல் வடிவத்தில் சாமுவேல் தோற்றத்தில் ஒரு மனிதனாக மாறி அப்படிலாம் இல்லை. அது புரியுதுங்களா? இதுக்கு வந்து என்னன்னாக்கா ஆதியாகமம் 6ஆவது அதிகாரம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வேறு விஷயங்கள் எல்லாம் எடுத்து இது வந்து சாமுவேல் கிடையாது, இது வந்து ஆவி வந்து சாமுவேல் வடிவத்தில் வந்து பேசி அப்படிலாம் இல்லை. இங்கே அவ வந்து என்ன பண்ணுறான்னா அந்த குடும்ப ஆவி வரணும். ஆனால் குடும்ப ஆவி வரல, அன்எக்ஸ்பெக்டடா. ஏங்க நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடா சொல்கிறீங்கன்னாக்கா அது திடீர்னு சாமுவேல வந்தனால இப்போ பயந்து போயிடுறா. புரிஞ்சுங்களா? பயந்து போயிடுறா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நீங்கள் மத்தேயு 17ஆவது அதிகாரம் இல்லைனா லூக் 9ஆவது அதிகாரம் இல்லைனா மார்க் 9ஆவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போதோ, அதாவது இயேசு கிறிஸ்து மறுரூபமான பின்னாடி, மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்து மறுரூபமான பின்னாடி, இயேசு கிறிஸ்து மட்டும் மறுரூபமான பின்னாடி முன்னாடி வந்து 2 பேர் தோன்றாங்க, அதாவது மோசேவும் எலியாவும். ஸோ இயேசு கிறிஸ்து மோசேவையும் எலியாவையும், அதாவது மோசே ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பாக மரித்த ஒரு மோசே வந்து மறுபடியும் உயிரோட என்ன பண்ணுறாருன்னா முன்னாடி வந்து ஆவியாக நிற்கிறார். ஆனால் மறுரூபமானது இயேசு கிறிஸ்து மட்டும். இதை வந்து 3 பேரை வந்து இந்த 3 பேர் கீழே சீஷர்கள் பார்க்குறாங்க, அதாவது யாக்கோபு, யோவான், பேதுரு. ஸோ இவங்க அந்த 3 பேர் அந்த இதை பார்க்கும்போதோ மறுரூபமான இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் நிற்கிறார். உயிரோட வந்த அந்த 2 பேர் இருக்காங்க, அதாவது மோசேவும் எலியாவும். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா மரித்து போனவங்க மறுபடியும் வர முடியும், ஆனால் இவங்க மறுரூபம் ஒன்றும் ஆகலை. ஏன்னா மறுரூபம் ஆயிட்டார் மோசே, இல்லை எலியா மறுரூபம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கல. அதாவது மத்தேயு 17ஆவது அதிகாரம் இல்லைனா மார்க் 9 இல்லைனா லூக் 9 நீங்கள் மொல்லமாக வீட்டில் படிச்சு பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அதனால் வந்து மரித்தவர்கள் திரும்ப வரலாம், கர்த்தரால் கொண்டு வர முடியும், கர்த்தரால் கொண்டு வர முடியாதுன்னு இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு அசுத்தாவி வரலாம், மரித்த மனிதன் வரலாம், ஸோ இதெல்லாம் வரலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் 16ஆவது வசனத்தில் 20, 21 இதெல்லாம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாமுவேல் கர்த்தர் சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுனால அவரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற அந்த ஒரு 3 வார்த்தைகள் இருக்குது. ஸோ இதை நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக நம்ம யோசித்து நிதானமாக வாசிங்கன்னா இது புரியும். வேகமாக வாசிங்கன்னா ஏதோ அசுத்தாவி வந்தது, ஒரு தப்பாக ஏதோ பிரசங்கம் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். சரி, இப்போ நான் அப்படியே வாசிக்கிறேன். 15ஆவது வசனம் 1 சாமுவேல் 28:15. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். ஏன்ப்பா என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்ட, நீ என்னை ரொம்ப நீ கலைத்துட்ட அப்படின்னு சொல்றார். அதற்கு சவுல், நான் மிகவும் நொறுக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசிகளாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, என்கிட்ட பேசுறதே இல்லை கர்த்தர், ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? 17ஆவது வசனம். கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையில் இருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரகத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாய் செய்தார். அதுக்கு தான் அப்படி வந்து நிற்கிற நீ. சரி, கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுப்பார், நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். அதாவது மரித்த அந்த இடத்துல, மரித்த அந்த லோகத்தில் நீங்கள் இருப்பீங்க, அதாவது ஆவிக்குரிய லோகத்தில் இருப்பீங்க. நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அக்ஷணமே சவுல்
நெடி தாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். இங்க பாருங்க, மறுபடியும் வார்த்தை 20வது வசனத்துல, சாமுவேலின் வார்த்தையினால் சவுல் மிகவும் பயப்பட்டான் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த நாட்களில் வந்து யாரும் தீர்க்கதரிசிகளோ இல்லை சினிமா நடிகர்கள் யாரோ வந்து பேச மாட்டேன்றாங்களே, இல்லை யாராவது பழைய சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள், அதுக்கு முன்னாடி தேசத்தை ஆண்டு கொண்டவங்க யாரும் வந்து பேச மாட்டேன்றாங்களே, என் தாத்தா வந்து பேச மாட்டேன்றாங்களே, இல்லை நான் போயிட்டு எங்கேயாவது இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து பேசக்கூடாதுன்றது சட்டத்திட்டம். நீ மீறி போன அப்படின்னா இது தப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது செத்தவங்க இல்லவே இல்லை, அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் மயக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க வரவே முடியாது அப்படின்ல. கர்த்தரால் கொண்டு வர முடியும், ஆனால் நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்றதான் பாயிண்டிங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, இது பண்ணிங்கன்னா இது கர்த்தருக்கு அருவருப்பு. சரி, 21வது வசனம். அதாவது 20வது வசனத்தில் வந்து என்னன்னா, சாஷ்டாங்கமாக அப்படியே விழுந்துட்டாராம் சவுல். அவ்வளோ பெரிய உயரமான சவுல் அப்படியே விழுந்துட்டு ஐயையோ அப்படின்னு மிகவும் பயந்தான். அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கியிருக்கிறதை கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியேளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்து கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும். நான் ஓம் பேச்சை கேட்டேன், இப்போ நீ ஏன் பேச்சை கேளு அப்படின்ற அந்த அம்மா. நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைத்திருக்கிறேன், அதை புசிப்பாயாக. அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்க பெலன் உமக்கு இருக்கும் என்றார். ஸோ நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த அப்பெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு உண்டான சைட் டிஷ்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிறத கேளு, உங்களால் நைட்டெல்லாம் நடந்து போகணும்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் நாளைக்கு நீயும் உன் பிள்ளைகளும் என் கூட இருக்க போகிற, அதாவது என்னுடைய அந்த ஆவிக்குரிய இடத்துல நீ இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் சொன்னதுனால அவர் பயந்து போயிட்டுக்கிறார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் விஷ், கடைசி ஆசை என்ன, சாமுவேலோட பேசிடலாம் அப்படின்னு. ஏன்பா முன்னமே சாமுவேலோட பேசக்கூடாதா? பேசியிருக்கலாம், கேட்கல. ஒரு பதவி, ஒரு ஆஸ்தி, ஒரு பணம், ஒரு அந்தஸ்து, ஒரு நிறைய நட்புகள், வாட்ஸ்அப்பில் இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு வந்து வெளியே இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பலம் எல்லாருக்கும் வந்த பின்னாடி என்ன ஆகுதுனாக்கா, எனக்கு இவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலம் வந்த பின்னாடி, கர்த்தர் இருக்காரு ஒத்துக்கிறேன், கர்த்தர் பேச்சு பார்க்கலாம் அது எப்படி சொல்கிறாருன்னு சொல்லி கூட்டி கழிச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் அது போல் வாழ்ந்துட்டார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொன்னார், இந்த அமலேக்கரை அழிக்கணும் அப்படின்னு. இந்த அமலேக்கர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மீன் வாயில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நேராக தாவீது இங்கே ஜிக்லாக்ல இருக்கார் பாருங்க, இவங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த டைமில் இருந்த அமலேக்கர் வந்து, அதாவது சவுலுக்கும் பிலிஸ்தியருக்கும் யுத்தம் நடக்கிற டைமில் அந்த நாட்களில் அமலேக்கர் போயிட்டு என்ன பண்ணாங்க, ஜிக்லாகுள்ள நுழைஞ்சி தாவீதனுடைய அங்கே இருக்கிற அது உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் திருடிக்கின்னு அதெல்லாம் நெருப்பெல்லாம் வச்சு கொளுத்திட்டு எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த பக்கம் வராங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கேள்வி, தாவீது ஏன்பா போயிட்டு பிலிஸ்தியர்களை அழிக்கலாம் இல்லையா, தாவீது சவுலும் சேர்ந்து பிலிஸ்தியர்களை அழிச்சிருக்கலாமே, ஏன் பிலிஸ்தியர்கள் வந்து பிலிஸ்தியர் வந்து சவுல் அழிக்கணும் அப்படின்னாக்கா, தாவீதே வந்து பிலிஸ்தியர்கள் கொடுத்த ஒரு பிச்சை ஒரு டவுனில் இருக்கிறார், பிலிஸ்தியர்களுக்கு கீழே இருக்கிறார் யார், தாவீது. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாவீது இவரோட சேர முடியாது, தாவீது சவுலோட சேர்ந்தாலும் சவுல் தாவீதை சாவடிச்சிருவார். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாவீது வந்து பிலிஸ்தியர்கள் கூட இருக்கும் பொழுதும் அந்த பிலிஸ்தியர்களில் இருக்கிற அந்த ஹை கமாண்டு, இந்த மாதிரி கமாண்டர்ஸ்லாம் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம், தாவீது நீ வந்து முன்னாடி சவுலுக்கு கீழே வேலை செஞ்சப்பா, சவுலுக்கு கீழே நீ வேலை செஞ்சால் அதனால் நீ வேணாம், நீயும் உங்கள் கூட்டத்தாரும் நீங்கள் எல்லாம் போய் ஜிக்லாகில் நீங்கள் உங்கள் ஊரில் போய் நீங்கள் இருங்க, நாங்கள் பிலிஸ்தியர்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம் யூத ஜனங்களை. அப்போது அவருக்கு வந்து ஒரு மனஸ்தாபம் ஆயிருக்கும் தாவீதுக்கு, என்னன்ட்டு யூத ஜனங்க அழிகிறாங்க, என்னுடைய சொந்த ஜனங்க அழிகிறாங்க, அதனால அபிஷேகிக்கப்பட்ட சவுலுக்கும் விரோதமாக போகிறாரு, என்ன பண்ணுறது சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் அந்த ஜிக்லாக்கு போய் பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற அந்த வீடு அது எல்லாத்தையும் அந்த டென்ட்டுக்கிட்டெல்லாம் அழிச்சிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்திட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் சூறையாடிட்டு அந்த ஜிக்லாகில் இருக்கிற தாவீதினுடைய குடும்பத்தாரெலாம் உயிரோட பசங்களை எல்லாரையும் என்ன பண்ணாங்க, கடத்தின்னு போயிட்டுருக்காங்க. யார், அமலேக்கர் உயிரோட கொலை பண்ணல, கடத்திட்டு போயிட்டாங்க. அதனால் தாவீது போய் மறுபடியும் மீட்டு கொண்டு வரணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தாவீது இது ஒரு அதிர்ச்சி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தாவீது இந்த டென்ஷனில் இருக்கார், இந்த அமலேக்கர்கிட்டேருந்து நம்ம ஜனங்களெல்லாம் விடுவிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிட்டாங்களே, கொலை பண்ணல சூறையாடிட்டு போயிட்டாங்க, அவங்ககிட்ட விடுதலை பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தாவீது இந்த இதில் பிஸியாக இருக்கார். பிலிஸ்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, சவுலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ இவர் என்ன சொன்னாருனாக்கா, நாளை நீ என்னோடு இருப்பாய்,
சிலுவையில் கர்த்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்று நீ கல்லனை பார்த்து இன்று நீ என்னோடு இருப்பாய். ஆனால் அப்போ வந்து கல்லன்லேருந்து அந்த பதவியிலேருந்து ஒரு போஸ்ட் ஜாஸ்தி ஆகிப்போச்சு. என்ன அப்படின்னா, அவர் வந்து நீதிமானுக்கு நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கணும். அதாவது சிலுவையில் கர்த்தர் 2 கல்லன்கள் இருந்தாங்க. ஒரு நபரை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, இன்று நீ என்னோடு இருப்பாய். சாமுவேல் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை நீ என்னோடு இருப்பாய் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே பூமி கீழே இறங்கி போகிறாங்க. பூமி கீழே, அதாவது ஆபிரகாமின் மடி, கிறிஸ்து வரும் வரை அவங்க எல்லாரும் அங்கே பரிசுத்தவான்கள்லாம் அங்கேயே காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கு ஆபிரகாம் மடியில் சகல பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அது தவிர இல்லாமல் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு நபர்கள் இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஆவிக்குரிய, அதாவது மரணத்துக்கு பிறகு ஆவிக்குரிய அந்த ஒரு இடத்துல என்ன பண்ணுறாராம், சவுலும் அவருடைய 3 பிள்ளைங்களும் இறந்து போகிறாங்க யுத்தத்தில். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த யுத்தம் ஜெஸ்ரீல் அப்படின்ற அந்த யூத இடத்துல இருக்கிற ஒரு, என்ன சொன்னேன் நான், அர்மகெதோன் அப்படின்னு பேர், இதுக்கு புதிய பேர். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதி இருக்குது. அந்த மலை பார்த்தீங்கன்னா, அந்த மலைக்கு பேர் வந்து கில்போவா அப்படின்னு பேர். ஸோ அந்த மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மலை ஒரு சுத்து, 2 சுத்து, 3 சுத்து. ஸோ கீழே இருக்கிற சுத்தில் வந்து எல்லா சோல்ஜர்ஸும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போனீங்கன்னா அந்த சவுலுடைய பிள்ளைகள் இருக்காங்க. அதுக்கும் மேலே போனீங்க அப்படின்னாக்கா சவுல் அங்கே இருக்கிறார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற படைகளெல்லாம் அடிச்சுட்டு அவங்க பிள்ளைகளெல்லாம் சாவடிச்சுட்டு அதில் யோனத்தானும் சாவுறாரு, அவங்களாம் இறந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வரும்போது சவுலுக்கு வந்து பலத்த காயம் ஆகிடுது. ஸோ இதனால் பலத்த காயம் ஆகிட்டனால எப்படி என்னை வந்து இந்த அவிசுவாசிகள், இந்த பிலிஸ்தியர்கள் என்னை வந்து அழிப்பாங்க, அதனால் நானே அழிச்சுக்கிறேன், என்ன நானே சாவடிச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கூட இருக்கிறவர் கேட்குறாரு, என்ன சார் என்ன குத்திருப்பா அப்படின்னு. ஐயோ நான் பண்ண மாட்டேன், சரி என்னையே நானே சாவடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வாளை எடுத்து அந்த வாள் மேலே அவரே விழுந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா தற்கொலை பண்ணிக்கிறார். ஸோ அதனால் என்ன ஆகிப்போச்சுனாக்கா அவர் இறந்துடுறார். ஆனாலும் அவர் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு, இந்த அம்புகள்னாலையும் அந்த ஆயுதங்கள்னால பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஆனாலும் வந்து இந்த அவிசுவாசிகளை போய் சாவலாமா, அதுக்கு நான் வந்து எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவங்க போய் செத்து என் தலையை வெட்டிக்கிட்டு அங்கங்கே எதாவது காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவரே என்ன பண்ணுறாருன்னா நானே இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த வால் அப்படி வச்சுட்டு அந்த இதில் விழுந்துடுறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இறந்து போகிறாங்க, இவரும் இறந்து போகிறார். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த அமலக்கைட்ஸ், அந்த அமலக்கியர்கள் மோசே நாட்களில் வந்து நின்னாங்க நடுவில். அப்புறமா அதிகமாக அங்கங்கே யுத்தம் பண்ணும் போதோ கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, யூத ஜனங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் போதோ சவுல் இவங்களை முடிச்சிருப்பா அப்படின்னாங்க. ஏங்க முடிக்கணுமா அது கேட்டிருக்கணும். என்ன ஏது தெளிவாக உட்காந்து அந்த தீர்க்கதரிசியோட உட்காந்து சாமியோட உட்காந்து எல்லாம் தெளிவாக என்ன ஆச்சு, என்ன இது காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ஹிஸ்ட்ரி இருக்குது, பழைய ஏற்பாடெல்லாம் இருக்குது, ராஜா கையில் இருக்கும், எல்லாத்தையும் வாசிக்கிச்சு அவங்க தெளிவாக இருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னாக்கா, என்னங்க கர்த்தர் போய் சாவடிக்கிறாரு, எல்லாரையும் இது மாதிரி பண்ணுறாரு அப்படின்னும் போதும் இது வந்து ஜனங்களுக்கு பெரிய அழிவு வருது. குழந்தைங்கள்லேருந்து பெண்களுக்கு, நிறைய குடும்பங்களுக்கு, நிறைய பேருக்கு திடீர்னு உள்ள இருட்டில் இரவு நேரங்களில் எல்லா தீப்பந்தத்தோடு உள்ளே வந்து எல்லோரும் இந்த மாதிரி இந்த அமலக்கர்கள் இது மாதிரி அமக்கலம் பண்ணுறதுனால கர்த்தர் இவங்களை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்துக்கு என்ன பண்ணோம், சவுல் ஒத்துழைக்கணும். ஆனால் தாவீது என்ன பண்ணார்னா, நீங்கள் யார் அழிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் தாவீது வந்து எல்லா காரியத்தையும் கர்த்தர் கேட்ட காரியங்கள் எல்லாம் செய்தனால, அதனால் கர்த்தருக்கு யார் மேலே பிரியம், தாவீது மேலே பிரியம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கேள்வி மறுபடியும் எழும்புது, ஏங்க இவ்வளோலாம் படிச்சிருக்கிறீங்க, இது வந்து அசுத்தாவி வந்து சாமுவேல் உடையத்தில் வந்து பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, நான் ரொம்ப ஜபத்தில் இருந்து என்ன ஆகிப்போச்சுன்னா, இன்றைக்கி வந்து ஒரு வெளிப்பாடு, சாமுவேலோட அம்மாவை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. சாமுவேலோட அம்மா ஃபோன் பண்ணி கேட்க முடியாது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதியிருக்கு. ஸோ பைபிள் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சாமுவேலை குறித்து அவங்க தாயார், அதாவது அன்னாள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றத. ஸோ இந்த கதை உங்களுக்கு தெரியும். சாமுவேலுக்கு வந்து சாமுவேலுடைய அம்மாவுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா இவங்க வந்து போய் கர்த்தர் இடத்துல வேண்டி கொண்டு கேட்டு ஜபத்தில் என்ன பண்ணுறாங்க, அப்புறமா வந்து ஒரு 6 குழந்தைகள் பிறகுதுன்னு வச்சுங்க, யாருக்கு, அன்னாளுக்கு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னாக்கா சாமுவேல் பிறக்கிறார், முத சாமுவேல் பிறக்கிறார். ஸோ சாமுவேல் பிறந்த உடனே அவன் அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கே கொடுத்துட்றாங்க அந்த சாமுவேலை. சரி, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 சாமுவேல் 2:6 வசனம். அதாவது என்னென்னா, அன்னாள், அதாவது சாமுவேலுடைய அம்மா வந்து கர்த்தருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பலி, அதாவது
ஜபத்தில் ஒரு பலிகளெலாம் கொடுக்கும்பொழுதும் அது நேரத்தில் வந்து ஒரு ஜப விண்ணப்பம், அது நன்றி ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ நன்றி ஜபத்தோட ஒரு தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க ஒரு வார்த்தை. 1 சாமுவேல் 2:6 கர்த்தர் கொல்லுகிறவரும், 6வது வசனம், கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பரலோகத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். ஸோ பரலோகத்துக்கு இறங்கவும் அவரே பாதாளத்தில் இறங்கவும் பாதாளத்திலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லி. ஸோ கர்த்தர் சொல்லுகிறவரும் கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். ஸோ 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்குது. கர்த்தர் கொல்லுகிறவர், ஏதாவது நீங்கள் ஏற்று நின்னீங்க அப்படின்னா அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் கொல்லுகிறவர். அப்போது கொல்லுகிறவர்னா என்னாச்சு? சவுலை கொல்லுகிறார். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார், அவரே. அப்போ உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சவுல் வந்து அந்த மாதிரி ஒரு யுத்த கோலத்தில் இருந்தோம். சவுல் வந்து கர்த்தரையே நம்பி, கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி கர்த்தரையே நம்பி ஒரு வேளை இருந்திருந்தா, அவர் யுத்தத்தில் அவ்வளோ அடிபட்டு இருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? உயிர் கொடுத்து அவரை உயிர்ப்பிக்கிறவருமா இருந்திருக்கலாம். யார்? சவுலுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கலாம். எவ்வளோ ராஜாக்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உயிர் பிச்சை கொடுக்குறாரு. 15 வருஷம் கூட்டி கொடுக்குறாரு. இல்லை அந்த இன்ஜுரியிலேருந்து, அந்த காயத்திலேருந்து கர்த்தர் காப்பாற்றுறார். ஸோ கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். கர்த்தர் பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். ஸோ பாதாளத்திலேருந்து ஏறவும் பண்ணுகிறாராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் சாமுவேல் வந்து பாதாளத்திலேருந்து ஏறி வர பண்ணிட்டார். அப்போது பாதாளத்தில் இறக்கி கொண்டு போகிறவர் கர்த்தர் சவுலை கூட்டு போயிட்டார். ஸோ சவுலை உள்ளே கூட்டு போயிட்டார். பாதாளத்திலேருந்து சாமுவேலை வெளியே கொண்டு வந்துட்டார். ஸோ அதனால் கர்த்தரால் முடியாது எதுவும் இல்லை. இது வந்து ஒரு இதுக்காக ஏதோ ஒரு போட்டி, இல்லை யாரோ ஒருத்தரை துன்புறுத்தணும், இல்லை யாரோ ஒருத்தருக்கு விரோதமாக மெசேஜ் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. இது வந்து இப்படி அப்படின்னு சொல்லி பைபிளில் இப்படி எழுதியிருக்கிறாங்க. இப்படி எழுதியிருக்கிறனால இவர் வந்தவர் சாமுவேல், இறந்தவர் சவுல், கீழே இறங்கிட்டாரு, கீழே இருந்து மேலே வந்தார். மறுபடியும் சாமுவேல் என்ன பண்ணுறாருன்னா அந்த தீர்க்க தரிசனத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி, இதை பாருப்பா, இந்த 2 விஷயத்துக்காக நீ என்ன பண்ண போகிற, அதாவது வசனம் 18 2 விஷயத்துக்காக நீ இருப்ப. ஒன்று அமலக்கேற நீ பழி வாங்கலை, அடுத்து பார்த்த அப்படின்னா கர்த்தருடைய குரலுக்கு கேட்கல, இந்த 2 விஷயத்துக்காக நீ மறிக்கணும், உன்னுடைய காலகட்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சவுல் தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் ஆண்டார். அதுக்கப்புறமா தாவீது 30 வயசில் மறுபடியும் ஆட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு இருக்காரு. அவர் ஒரு 40 வருடம் இருக்கார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சவுல் 40 வருஷம் ஆண்டார், தாவீது ஒரு 40 வருஷத்தை ஆண்டார் அப்படின்னு. ஸோ சாமுவேல் வந்து தோராயமாக ஒரு 100 வயசில் அவர் இறந்தார். ஸோ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா சூனியக்காரி இல்லைன்னா பில்லி சூனியம், அப்படி இல்லைன்னா குறி பார்க்கறது, இல்லைன்னா இதெல்லாம் வந்து கர்த்தருக்கு அருவருப்பு. ஆனாலும் கர்த்தர் வந்து எப்போ இறந்த நபர்களை கொண்டு வர முடியும். ஆனால் கர்த்தர் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த சட்டத்திட்டங்கள், அதாவது இது போல் சட்டத்திட்டங்கள் யாத்திரையாகமும் லேவியராகமும் உபாகமும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 22, 19, 18 இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் செய்யக்கூடாது, பரிசுத்தவான்கள் கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது சட்டம். ஆனாலும் வந்து இறந்து போனவங்க வர முடியாதுன்னு இல்லை, இறந்து போகிறவங்க கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் கொண்டு வருவாங்க, கர்த்தர் கொண்டு வரணும். சரி, அதனால் வந்து இறந்து போகிறவங்ககிட்ட பேசாமல் நம்ம இந்த நாட்களில் வந்து பரிசுத்தவானரோட நம்ம பேசணும், கர்த்தரோட உறவாடணும், இல்லைன்னா அவருடைய வசனத்தையாவது கை கொள்ளணும். வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசுவார். எப்படியோ ஒன்று, போதகர் மூலமாக பேசலாம், நண்பர்கள் மூலமாக பேசலாம், பரிசுத்தவான்கள் மூலமாக பேசலாம். இப்போ வந்து நிறைய வழிமுறைகள் இருக்குது. கர்த்தருடைய அந்த சித்தத்தையும் கர்த்தருடைய வசனத்தையும் கேட்கறதுக்கு நிறைய வழிமுறைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் போயிட்டு எங்கேயோ அஞ்சனம் பார்க்குறவங்ககிட்ட நம்ம போய் பார்க்குறது வந்து பெரிய தப்பு. அதுபோல் போனீங்கன்னா வந்து பரலோகத்தில் அவனுடைய பேர் எடுக்கப்படும், பரலோகத்துக்குள்ளே போகிறது முடியாத காரியமாகிடும். ஸோ அதனால் வந்து இந்த செய்தியை வந்து நீங்கள் பார்த்தீங்க, மறுபடியும் நீங்கள் வேதத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 28 மூலமாக பொறுமையாக வாசிங்க. இது குறித்த நிறைய காரியங்கள் உங்களுக்கு இன்னும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த செய்தியை வந்து நிறைய பேர் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இது பிரயோஜனமாகட்டும். வரப்போகிற நாளில் இன்னும் நிறைய செய்திகளை நம்ம பார்ப்போம்.